வணக்கங்க. நான் கல்பனா கார்டனிங் 101லேருந்து நம்ம வீட்டில் இருக்க செடிகள், தொட்டியில் வச்சிருக்கக்கூடிய செடிகளுக்கு நம்ம பார்த்து ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு உரம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதில் சாலிட் ஃபர்டிலைசர் மாதத்துக்கு 2 வாட்டியும், லிக்விட் ஃபர்டிலைசர் எவ்ரி வீக் கொடுத்துட்ருக்கோம். இடையில கொஞ்சம் அந்த பழைய சாத தண்ணி அதெல்லாம் ஊற்றிக்கிட்டு வரோம். ஆனாலும் சத்து வந்து குறைவாக தான் இருக்குது. ஏன்னா தொட்டி மண்ணில் நம்ம பெரிய அளவுக்கு உரத்தையும் எருவையும் போடுறதில்ல. வெறும் வீட்டில் தயாரிக்கக்கூடிய கம்போஸ்ட்டை தான் போடுறோம். ஆனால் போன வருஷம் என் செடிகள்லாம் ரொம்ப அழகாக பூச்செடிகள் பூத்துது. பர்டிகுலராக சொல்லணும்னா மல்லிகை செடி ரொம்ப நல்லா பூத்துது. அப்புறம் காய்கறிகளும் நல்ல அறுவடை கிடைச்சிது. வெண்டைக்காய், கத்திரிக்காய், அவரைக்காய், பச்சை மிளகாய் இந்த மாதிரி நிறைய அறுவடைகளை பார்த்தேன். அதுக்கு காரணம் என்னன்னா, நான் தயாரிச்சு கொடுத்த ஒரு மேஜிக் ஃபர்டிலைசர் தான். அதை இந்த வருஷம் நான் செய்ய மறந்துட்டேன். உங்ககிட்ட ஷேர் பண்ணவும் மறந்துட்டேன் நான். அதை தான் இப்போ உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன். ஆமாங்க, வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் தான், கிச்சனில் இருக்கக்கூடிய பொருள். யூஸ்வலாக நம்ம கம்போஸ்ட்டு, அப்புறம் இந்த வாழைப்பழத்தூள், முட்டை ஓடு, டீ தூள், அதாவது யூஸ் பண்ண டீ தூள் எல்லாத்தையும் போட்டு ஃபர்டிலைசராக கொடுப்போம். அது கொடுத்த உடனே மொட்டுக்கள் வச்சு பூக்கள் பூக்கும். அந்த எண்ணிக்கை என்னமோ கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஆனால் நான் இப்போ சொல்லக்கூடிய ஃபர்டிலைசரை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பூக்கள் ரொம்ப அதிகமாக பூக்கும். அதுதாங்க நீங்கள் இப்போ பார்த்த ஃபர்டிலைசர். ஒன்றும் இல்லைங்க, கடுகு, எள்ளு, வெந்தயம், அப்புறம் வேர்க்கடலை, இது எல்லாமே ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதை நல்லா மிக்சியில் அரைச்சி நம்ம கொடுக்கக்கூடிய நார்மல் அந்த கம்போஸ்டோட சேர்த்து கொஞ்சம் அளவு மட்டும் சேர்த்து கொடுங்க. ஏன்னா இது ரொம்ப ஹீட் ஜென்ரேட் பண்ணக்கூடியது. வேர் பகுதியில் கொடுக்கறதால வேரை வந்து அது பாதிப்பு அடைய வைக்கும். அதாவது வேரை சூடாக்கி செடி பட்டு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நம்ம கிச்சன்லேருந்து எடுத்து கொடுக்குறோன்னா அதிக அளவுக்கு கொடுக்கக்கூடாது. கொஞ்சமாக கொடுத்தாலே போதுமானது. இப்போ 1 கிலோ அளவுக்கு கம்போஸ்ட் எடுக்கணும் ஒரு பவுலில். மற்றதெல்லாம் ஆட் பண்ணனா 1 கிலோ வருதுன்னா ஒரு 50 கிராம் அளவுக்கு, இல்லை 50 இல்லை, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொடுத்தாலே போதுமானது. இதை கொடுத்து பாருங்கள், உங்கள் செடிகள்லாம் உண்மையாலே சொல்கிறேன் ரொம்ப நல்லா பூக்கும். இதை வந்து நீங்கள் மந்த்லி ட்வைஸ் கொடுக்கலாம். எவ்ரி வீக் கொஞ்சம் கொஞ்சம், அதாவது கொஞ்சம் கொஞ்சம் அளவுக்கு கொடுத்தாலே சரியாக வரும். ஏன்னா நம்ம தொட்டியில் தானே நம்ம வளர்க்குறோம், அதனால எந்த பாதிப்பும் வராது. கடுகு, வேர்க்கடலை, வெந்தயம், அப்புறம் எள்ளு, இந்த 4 பொருட்கள்லையும் நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் இது 3 தான் மெயினான சத்துக்கள். அதுவும் இல்லாமல் மைக்ரோ நியூட்ரியன்ஸும் நிறையா இருக்கிறதால இந்த செடியோட வளர்ச்சிக்கும் வேர் வளர்ச்சிக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக பூஸ்ட் பண்ணுறதால செடிகள் ரொம்ப ஆரோக்கியமாக வளரும். இது உங்கள் வீட்டில் கொடுத்த பிறகு மல்லி செடிகளில் ரொம்ப அழகாக மொட்டுக்கள் வச்சிருச்சு. நிறைய பூக்களும் அறுவடை கொடுத்தது. இந்த கிளிப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம உரம் கொடுத்த பிறகு எடுத்த கிளிப்ஸுங்க. இது வந்து ரீசெண்டாக எடுத்தது. இந்த மல்லிகை செடியில் பாருங்கள் எவ்வளோ அழகாக தளர் வந்து நிறைய மொட்டுக்கள் வச்சு பூக்கள் எவ்வளோ கொடுத்துருக்கு. நம்ம பெரிய அளவுக்கு எந்த உரமும் கொடுக்கலங்க, வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் தான். ஆனால் அது டோசேஜ் ரொம்ப அதிகமாக கொடுக்காம மினிமமாக கொடுத்தோன்னா சீசன் டைமில் கரெக்டாக கொடுக்கும் பொழுது அந்த செடிகள் எல்லாம் ரொம்ப ஆரோக்கியமாக வளர்ந்து செழுமையாகவும் இருக்கும், நிறைய அறுவடைகளும் கொடுக்கும். எளிமையான முறையில் இந்த மாதிரி ஃபர்டிலைசர் கிடைக்கும்பொழுது எதுக்குங்க நம்ம ரொம்ப இன்ஆர்கானிக்காகவும் இல்லை எக்ஸ்பென்சிவான உரத்துக்கு போகணும். கொஞ்சம் டைம் தாங்க செலவு பண்ணணும். உண்மையாக சொல்லணும்னா டைம் தான் இதோட மெயின் செலவே. இதை மட்டும் நம்ம யூஸ்ஃபுல்லாக மாற்றிட்டோம்னா வேஸ்ட் ப்ராடக்டை அற்புதமான ஒரு கார்டன் அமைக்கலாம். வெயில் காலத்தில் கூட இங்கே ரொம்ப சில்லுன்னு காற்று வருது. அதை பார்க்கும்பொழுது ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. மைண்டே ரிலாக்ஸ் ஆகிடுது. ஏர்லி மார்னிங் எழுந்ததுமே வந்து இந்த செடிகள் தாங்க என்னோட ஃபர்ஸ்ட் ரொட்டீன். இவங்களை வந்து பார்க்குறது, என்னென்ன பூ வச்சிருக்கு, என்ன பிஞ்சு பிடிச்சிருக்கு, அந்த செடியோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு உண்மையாலே அது சந்தோஷம் வந்து செடி வளர்க்குறவங்க எல்லாரும் அனுபவிச்சிருப்பாங்க. இதே மாதிரி ஒவ்வொருத்தர் வீட்லையும் அட்லீஸ்ட் ஒரு 2-3 செடியாச்சும் வளர்த்து பாருங்க. இந்த மாதிரி எளிமையான உரத்தை கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.